நாங்க போற வழியில பாத்தீங்கன்னா நிறைய முள்ளு செடி பாத்தீங்கன்னா பாருங்க. ஸோ மற்றவங்க கிட்ட சொல்லி அதை கட் பண்ண சொல்றதை விட நம்மளே வந்து அதை கட் பண்ணிட்டா பெட்ரு. ஸோ அதுக்காக நானும் அப்பா சேர்ந்து கட் பண்ணிட்டு இருக்கோம். இருக்கும் சரியா. ஸோ இதெல்லாம் கட் பண்ணிட்டா நடந்து போற மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ரோட்ல கொஞ்சம் தூரம் வந்து பாருங்க. இப்போ கொஞ்சம் கிளியரா இருக்கு பாருங்க. பட் அது எங்களால முழுசா கட் பண்ண முடியல. கத்தி வந்து அந்த அளவுக்கு ஷார்ப் இல்லை அருவாள். ஸோ பார்த்து நெக்ஸ்ட் டைம் பண்ணணும். இது கூட க்ளீன் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நம்ம சொல்லி டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்மளே வந்து கையில் எடுத்துட்டாதான் உண்டு. நாங்கள் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ஈடி அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கோம். இங்கே நிறைய வீடு ஒரு 2000 ஃபேமிலி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் என்னன்னு பார்த்தோம்னா இங்க போயிட்டு வர ரோட்ல வந்து முள் செடி இருக்கு. ஸோ ரீசென்ட்லி குழந்தைங்கன்னா வந்து வண்டி ஓட்டும் போது அவங்க ஷர்ட்டு டிஷர்ட்னா அதுல வந்து மாட்டிக்கிறது பார்த்தோம். ஸோ நம்ம அசோசியேஷன் கிட்ட சொன்னாலும் அவங்களுக்கு ப்ராப்பரா மற்ற ஹவுஸ் ஓனர்ஸ் வந்து பே பண்ணாததால அவங்களால வந்து அஃபோர்ட் பண்ண முடியலையோ என்னவோ தெரியல. ஸோ மற்றவங்க கிட்ட நம்ம கேட்கறத விட நம்மளே வந்து இறங்கி பண்ணிடலாம் சொல்லி. ஸோ நானும் எங்க அப்பாவை இன்னைக்கு ஜஸ்ட் எங்களால் முடிஞ்சது அது இடைஞ்சலா இருக்க அந்த மரத்தை மட்டும் லைட்டா கட் பண்ணி அது ஓரமா தூக்கி போட்டோம். நீங்களும் வந்து மற்றவங்க வந்து பண்ணுவாங்களா அது வரைக்கும் வெயிட் பண்றதை விட முடிஞ்ச வரைக்கும் ஒரு சின்ன ஸ்டெப் நீங்க எடுத்து பாருங்க. நாடும் நம்ம ஊரும் கிளீன் ஆகும். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.